ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் வித் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மசாலா பன்னீர் டிக்கா. ஸோ மசாலா பன்னீர் டிக்காக்கு தேவையானது 200 கிராம் பன்னீர், லெமன், 1 கப் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி, 1/2 கப் கர்ட், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் அண்ட் சால்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறேன் நான் பன்னீரை குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் கர்ட், சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அண்ட் 1 ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அண்ட் சால்ட். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லெமனை ஸ்க்யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூனை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற கன்சிஸ்டன்சியில் பன்னீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை ஒரு 10 to 15 minutes மேண்டிடேட் பண்ணணும். ஸோ கொஞ்ச நாள் இருக்கட்டும். அதுக்குள்ள ஒரு வெங்காயம் அண்ட் 1/2 கேப்சிகம் எடுத்து நல்லா சாப் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் அண்ட் கேப்சிகம்மை நல்லா வதக்குறேன். ஸோ குழந்தைங்களுக்கு நறுக்குன்னாம நல்லா இருக்கும், அதுக்காக நல்லா வதக்குறேன். அண்ட் எடுத்து வச்ச 2 ஸ்பூன் கன்சிஸ்டன்சி எடுத்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து ரொம்ப லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும், ரொம்ப நாள் ஹீட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பட்டர் 2 எடுத்து பேனில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். 2 கியூப்ஸ் பட்டர். எடுத்து வச்ச பன்னீரை அழகா ஒன்று மேலே ஒன்று சேராமல் நல்லா வச்சு ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணியாச்சு. எடுத்து வச்ச கேப்சிகம் அண்ட் ஆனியன் கன்சிஸ்டன்சியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸோ சூப்பரான மசாலா பன்னீர் டிக்கா ரெடி. எ வெரி ஹெல்த்தி ரெசிபி ஃபார் சில்ட்ரன். ஸோ ஈவினிங் அழகா பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.